எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பேசணும்னு நினச்சேன்னா, சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம், அது தூக்கி பிடிக்கிற சாதி ஒழிப்பு, இது சம்மந்தமாக சோஷியல் மீடியாவில் ஒரு அடிதடி நடந்துகிட்ருக்கு வழக்கம் போல். இது வழக்கம் போல் அந்த டைரக்டர் ஒவ்வொரு டைமும் படம் ரிலீஸ் பண்ணும்போதும் நடக்கிற விஷயந்தான். அது சம்மந்தமாக என்னோடய கருத்துக்கள் போட்டப்போ நிறைய அப்ஜெக்ட் பண்ணாங்க. பட்டு அப்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஓகே. எதிர்ப்புகள்ங்கிறது வரத்தான் செய்யும். ஏன்னா நம்ம என்ன மாதிரி எல்லோரும் நடப்பாங்களா, இல்லை எல்லோரும் மாதிரி நடப்பாங்களான்னா நடக்காது. அதனால் அது ஒரு பக்கம் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தை பற்றியும் இந்த மாதிரியான படங்கள் சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கத்தை பற்றியும் என்னோடய எண்ணங்களை இங்கே ஒரு சின்ன பதிவாக பகிர்ந்து நினச்சேன். கேளுங்க. மாரி செல்வராஜ் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் தான் சொல்லணும். வெரி யங் காய், வெரி போல்ட். ஒரு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்தை சில்வர் ஸ்க்ரீனில் தெளிவாக கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளி. அந்த படைப்பாளி அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு மறுப்பு சொல்ல முடியாது, ஒத்துக்கு தான் வேணும். மிகச்சிறந்த படைப்பாளி தான். பட் என்ன ப்ராப்ளம்னா அவர் அவரோட வழியை பதிவு பண்ணுறேன்ட்டு தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தலித் சமூகத்துக்கு எதிராக நடந்த அக்கிரமங்களையும் அட்டகாசங்களையும் வரிசையை தோறும் 4வது படம்னு நினைக்கிறேன். பரியேறும் பெருமாள் ஆரம்பித்தார், அப்புறம் கர்ணன், அப்புறம் மாமன்னன்லேயும் அதே லைன் தான், அதே ஜானர் தான். இப்போ லேட்டஸ்ட்டாக பைசன் காலமாடன். ஸோ என்ன பிரச்சனைனா, நான் இல்லைன்னு சொல்லலை. அஃப்கோர்ஸ் ஆண்டபெருமை பேசிக்கிட்டு தலித்துகளை இடைநிலை ஜாதியினர் ரொம்ப அடக்குமுறை செய்யத்தான் செஞ்சாங்க. நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நான் பிறந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் உட்பட இந்த மாதிரியான மெஜாரிட்டி சமூகங்கள் தலித்துகள் மேலே ஆக்கிரமிப்பு பண்ணாங்க, அட்டகாசம் பண்ணாங்க, ஒடுக்குனாங்க, அடக்குனாங்க. மறுக்கவே இல்லை, கண்டிப்பாக. ஆனால் இப்போ மாறிட்டு இருக்குங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சே எங்களோட சமூகத்திலிருந்தே, கொங்கு வேளாளர் சமூகத்திலிருந்தே தலித் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு என்னோட நெருங்கிய சர்க்கிளில் என்னோட பெண் தோழி ஒருத்தங்க இருக்காங்க. என்னோட ஜென்ரேஷன் எனக்கு இப்போ 50 வயசு ஆச்சு. என்னோட ஜென்ரேஷனுக்கு அப்புறம் 2-3 ஜென்ரேஷன் வந்துருச்சு. அடுத்து என்னோட ஜென்ரேஷன்லேயே இந்த தலித் வர்சஸ் இடைநிலை சாதி அப்படிங்கிறது உடைய ஆரம்பிச்சிருக்குது. நான் கம்ப்ளீட்டாக இது போயிடுச்சுன்னு சொல்ல வரலைங்க. படிப்பறிவு எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் தலித்துகளை ஒரு சக மனிதர்களாக பார்க்கக்கூடிய மனோபாவம் நிறையவே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே 90% மக்கள் அவங்கள தங்களோட ஒரு பார்ட்டாக தான் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பழைய ஆண்ட சாதி பெருமை பேசுகிற கும்பல்லாம் அட்லீஸ்ட் கொங்கு ரீஜனில் எங்கள் ஏரியாவில் கிடையாதுங்க. நாமக்கல், திருச்செங்கோடு, சேலம் இந்த வட்டாரத்தில் கிடையாது. மேபி ரொம்ப கொங்கு சமூகத்தோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிற கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த சைடு இருக்கலாம். பட் ஜென்ரலாக எங்கள் கொங்கு மண்டலத்தில் தலித்துக்களை ரொம்ப அடக்கி ஒடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலோ, இல்லை தலித்துக்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க ஒரு தகவலோ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டதில், குறிப்பாக எங்களோட நாமக்கல் மாவட்டத்தில் அப்படி ஒரு விஷயங்கள் என் கண் பார்வைக்கு வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு கடந்த 10-20 வருஷம் நான் எனக்கு எப்போ விஷயம் தெரிஞ்சு உலக விவகாரங்களை எப்போ கவனிக்க ஆரம்பிச்சனோ அதிலிருந்து எங்கேயுமே தலித்துக்களை அடக்கி ஒடுக்கிட்டாங்க எங்கள் கவுண்டர் சமூகத்தினர் அப்படின்னு நான் கேட்டதில்லை. ஒரு சம்பவம் நினைவு இருக்குங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் தாயார் பிறந்து வளர்ந்த தோட்டக்குறிச்சி அப்படின்னு கரூர் மாவட்டத்தில் இருக்கிற கிராமத்தில் தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கும் எங்கள் கவுண்டர் சமூகத்துக்கும் பெரிய தகராறு நடந்து கலவரமாக மாறி ரொம்ப நாள் ரிசர்வ் போலீஸ் எங்கள் ஊர்லேருந்து ஒரே கலவர கடை மாறி கிடந்தது. அது என்னோடய சின்ன வயசில். ஆக்சுவலி என்னோடய தாயாரோட அப்பா கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். இந்த பிரச்சனையில் அவர் எங்கள் சமூகத்துக்கு எதிராக தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகத்துக்கு ஆதரவாக நின்று அவங்களோட ஆதரவோடு தான் ஜெயிச்சு கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்தார். அதனால் நாங்கள் தலித் சமூகத்துக்கு அகென்ஸ்ட் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் அரசியலில் போய் எம்எல்ஏன்னு ஒரு அடையாளம் வாங்கின எங்கள் தாயாரோட அப்பா தேவேந்திர குல வெள்ளாளர்களுக்கு ஆதரவாக கவுண்டர்களுக்கு எங்கள் சமூகமான கவுண்டர் சமூகத்துக்கு அகென்ஸ்டாக நின்று தான் எம்எல்ஏ ஆனார். கடைசி வரைக்கும் அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார். ஸோ அதனால் டு பி ஸ்பெசிஃபிக், ஐ எம் நாட் அகென்ஸ்ட் தலித்ஸ். எஸ், ஐ எம் ஃப்ரம் நான் ஒரு இடைநிலை ஜாதியால் தான். பட் மற்ற இடைநிலை ஜாதிகள் தென் மாவட்டங்களில் இருக்கிற மாதிரியான ஆதிக்க மனப்பான்மை உள்ள ஆள் கிடையாது. என்னால் இவ்வளோ தான் விளக்கம் கொடுக்க முடியும். சுயசாதி பெருமை பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேங்க. ஏன்னா எங்கள் சமூகத்தில் இருக்கிற உழைப்பு, எங்களோட கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் வேல்யூ இதெல்லாம் பிடிக்கும். மற்றபடிக்கு எந்த மற்ற சமூகத்தையும் ஒடுக்குற மாதிரியோ இல்லை அடக்கிற மாதிரியோ நாங்கள் தான் வசதிங்கிற மாதிரியோ இது வரைக்கும் நான் பதிவும் போட்டதில் பேசினதும் இல்லை. பட் அஃப்கோர்ஸ் எங்கள் சமூகத்தை பற்றின எங்களோட கலாச்சாரம் பற்றின எங்களோட பழக்க வழக்கங்கள் பற்றின பெருமை எனக்கு உண்டு.
மற்ற மற்ற கொங்கு சமூகத்தினர் மாதிரி எனக்கும் உண்டு. பட்டு ஜாதி வெறி அப்படிங்கிற இதில் வந்து அதை நான் கொண்டு போக விரும்பலை. ஏன்னா இங்கே வந்து எல்லா ஜாதியிலும் சேர்ந்ததான் சமூகம். சமூகத்தில் வந்து மற்ற ஜாதியினோட பங்களிப்பு இல்லாமல் நம்மளோட ஒரு நாள் கூட நகராது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, திருப்ப வந்து ஒரு மாரி செல்வராஜ் வந்து வழியை பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாதி சம்மந்தப்பட்ட படங்களாக எடுக்கிறாரு. பாரதி ராஜா பார்த்தீங்கன்னா வேதம் பூஜைன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிற கோட்பாட்டை வச்சுக்கிட்டு சமுதாயத்தை பல ஜாதிகளை பிரித்து வச்ச அந்த பார்ப்பனிய மனப்பான்மையை வந்து கேள்வி கேட்டு வேதம் பூஜைன்னு படம் எடுத்தார். இதே பிராமண வகுப்பை சேர்ந்த கே பாலச்சந்தர் அவர்கள் அவங்களோட ஜாதியில் இருந்த முரண்பாடுகளை வந்து விளாசுற மாதிரி அரங்கேற்றம்னு பிரமிளாங்கிற நடிகையை வச்சு அந்த காலத்துலேயே ஒரு போக்குமக்கான படம் எடுத்தார். இதெல்லாம் அவங்க சமூகத்தோட உள்குத்தை வெளியே கொண்டுற மாதிரி அவராக எடுத்தார். அந்த மாதிரி வந்து சமூகத்தை வந்து பல கூறாக போட்டு பிரித்து எடுத்த அந்த பிராமணியம் வர்ணாசிரமத்தை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு படத்தை மாரி செல்வராஜ்னால ஏன் எடுக்க முடியல? அவர் ஏன் அந்த உயர் சாதியினரை வந்து ஒதுக்கிட்டு இடைநிலை சாதியினரை மட்டுமே தாக்குறாரு? என்னோட கேள்வி இதுதான். இடைநிலை ஜாதியினரை வந்து நியாயப்படுத்தவே இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து தலித்துக்களை அடக்குறாங்க, அடக்கிட்டு இருக்காங்க. சவுத் சைடு நடக்குது, இது நல்லாவே தெரியும். அந்த வழியில் தான் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த வழி எனக்கு புரியுது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, வெறுமனே படமாக எடுத்துகிட்டு இருந்தால் அதனால் என்ன ஆக போகுது? அடைஞ்சிட்டு இருக்க தீ வந்து இன்னும் கோபம் இருப்பா தூண்டி விடத்தான் போடும். இந்த ஜாதி அப்படிங்கிற தீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிட்டு இருக்கும்போது இது வரிசையாக இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா, திருப்பி அது உசுப்பி விடும். இப்போ இந்த தடவை இது வரைக்கும் நீங்கள் எங்களை அடக்கினீங்க, இது எங்கிட்டான்னு சொல்லிட்டு தலித் இளைஞர்கள் கையில் ஆயுதம் எடுப்பாங்க, வன்முறைக்கு இறங்குவாங்க. அதுதான் நடக்கும். அதுதான் என்னோட பயமே. அவர் பணம் எடுக்கிறத பற்றியோ இல்லை காசு சம்பாதிக்கிறத பற்றியோ இல்லை பெரிய அடையாளம் வாங்கிட்டு இருக்கிறத பற்றியோ எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவருக்கு எனக்கு என்ன இருக்குது? மாரி செல்வராஜ் ஒரு தனி மனுஷன், விமலாதித்தன் தனி மனுஷன். என்னோட கவலை என்னென்னா, ஜனநாயகமாக எவ்வளோ படம் கொடுக்கலாம், அது ஏன் திருப்பி அதே மாதிரி அந்த ஜாதிங்கிறத வச்சே எடுக்கிறாரு. இருக்குது, ஜாதி கொடுமைகள் இருந்தது, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சவுத் சைடு நிறையா தான் இருக்குது. பட் அதையே பண்ணும்போது அது அணைஞ்சிருமானா எனக்கு தெரியல, அது அணையுமான்னு தெரியல. அதை பற்றி அவேர்னஸ் கிரியேட் ஆகும் இல்லைங்களா? பட் அது அணைஞ்சிருமானா அது அணையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ஒவ்வொரு நாளையும் முடிவு பண்ணுறது அரசியல். அந்த அரசியலை முடிவு பண்ணுறது ஜாதி மதம். இந்த ஜாதி மதம் இந்த ரெண்டையும் பிரித்து பார்த்து அரசியல் இங்கே இயங்கவே இயங்காது. அப்படி ஜாதியும் மதமும் இல்லாத அரசியல் வர்ற வரைக்கும் இந்த ஜாதியும் மதத்தையும் ஒழிக்கவே முடியாது. அந்த கட்டமைப்புக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். நம்ம அளவில், நம்ம குடும்ப அளவில் வேணால் ஜாதி வேணாம் மதம் வேணான்னு சொல்லலாம். பட் ஒரு சமூகமாக, ஒரு மாநிலமாக, ஒரு தேசமாக வரும்போது பல ஜாதிகளும் மதமும் இருக்க தான் இருக்கும். நம்மளால் அதை அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட முடியாது. இதுதான் என் கவலை. அதனால் இப்போ வந்து ஜாதியை தாண்ட மதம், வர்ணாசிர தர்மம், மூட நம்பிக்கை, இதையெல்லாம் வச்சு படம் எடுக்கலாமே, ஏன் எடுக்க மாட்டேன்? விவேக் பேசாத மூட நம்பிக்கை வலிப்பா, அது மாதிரி எடுக்கலாமே, அந்த மாதிரி படங்கள் எடுக்கலாமே. அது ஏன் திருப்பி பாரஞ்சித்தும் அதான் பண்ணிட்டாரு. இப்போ பாரஞ்சித் அந்த மாதிரி பண்ணிட்டு என்ன பண்ணார்? கடைசியில் எங்கே போய் முடிஞ்சார்? சென்னை எங்களுடையது, எங்களை மீறி சென்னையில் யாரும் இது பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலித் அரசியலை நோக்கி மார்ச் பாஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுவோம், ஆட்சியை மாற்றுவோங்கிற ரீதியில் அவர் பேச்சு போக ஆரம்பிச்சது. தலித்திய படைப்பாளிகள்னு ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் வந்து அடுத்து போகிற இடம் அதுதான். தலித்திய அரசியலுங்கிறாங்க. அடுத்த ஆட்சியில் பங்கு இப்படி தான் போகிறாங்க. திருமாவளவன் இப்படி தான் ஒரு சாதாரண அமைப்பாக ஆரம்பித்தார். அத்துமீறு எகிரியடி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தன்னோட தலித் மக்களை வந்து அரசியல் படுத்துறதுக்காக ஒரு அமைப்பு ஆரம்பித்து இன்றைக்கி தேர்தல் அரசியல் நோக்கி போயிட்டாரு. இப்போ தலித்திய படைப்பாளிகள்னு இப்போ நெஞ்ச நம்பிட்டு ஆரம்பிக்கிற எல்லாமே தே ஆல் கோ டுவர்ட்ஸ் இட். ரஞ்சித் ஏற்கனவே உள்ளே போயிட்டார் அரசியலுக்குள்ளே. மாரி செல்வராஜோட அடுத்த ஸ்டேஜ் அதாக தான் இருக்கும். அதுதான் என்னோட கவலையே. இவங்க வெறுமனே தலித்திய போராளிகளாக இல்லாமல் அதை வந்து தங்களோட லைஃப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு சேனலாக தான் எடுக்கிறாங்க. அதுதான் கவலை. இவங்க வந்து ஜனரஞ்சமான படங்களையும் ஜாதியை தாண்டிய மற்ற ஜான்ஸில் படம் எடுத்தால் ஐ ஆம் த ஃபஸ்ட் பர்சன் டு அப்ரிஷியேட் தம் லாட். இதுக்கு வந்து உடனே வந்து இதை சொன்னால் உடனே எனக்கு ஒரு முத்திரை குத்துனீங்கன்னா குத்துங்க. என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் என்னோட பங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தையே சவுக்கால விளாசுறாங்க. இந்த மாதிரி அவங்கள பற்றி அதில் பிற்போக்குத்தனமாக ஒருத்தர் பேசினதை கண்டித்து ஒரு வீடியோ போட்டு தான் ஏகத்துக்கும் கலட்டாக ஆச்சு சோஷியல் மீடியாவில். பட் ஐ டோன்ட் கேர். எனக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த தெளிவாக சொல்கிறது வந்து என் கடமைன்னு நினைக்கிறேன். அது மாரி செல்வராஜனாலும் சரி, இல்லை இந்த சைடு கொங்கு சமூகத்தில் ஜாதி தூக்கி பிடிக்க யாராக இருந்தாலும் சரி, ஜாதிங்கிறது வந்து அந்த கட்டமைப்புகள் இருக்கிறோம். பட் அதை அடுத்த மனுஷங்களை அடிமைப்படுத்தணும், அவன் என் காலுக்கு கீழேன்னு நினச்சோம்னா அங்கே அந்த ஜாதிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, ஒரு பொருளும் கிடையாது. ஜாதிங்கிறது வந்து ஒரு கட்டமைப்பாக வாழ்ந்து ஒரு கல்ச்சுரல் வேல்யூவை கொடுத்து
ஒரு தொழில் நடத்துறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சுன்னா ஐ எம் ரெடி டு அக்செப்ட் இட். அதர் தென் தட் ஜாதி அப்படிங்கிறது வெறுமனே வந்து நான் மேலே நீ கீழே அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா ஐ எம் த ஃபஸ்ட் ஒன் டு அப்போஸ் இட். அது என்னோட கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகம் வந்தாலும் சரி, இல்லை தேவர் சமூகம் வந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, ஐயராக இருந்தாலும் சரி, தலித்தாக இருந்தாலும் சரி, ஐ எம் டோட்டலி அகெயின்ஸ்ட் சம். இது புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை. நன்றி, வணக்கம்.